ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே 6, 2025. யோகத்தின் அனைத்திலும் உயர்ந்த நிலை சப்தத்தை கடந்த நிலையாகும். பரமாத்ம சொரூபத்தின் மீது நிலைத்து விடுவதாகும். பரந்தாமத்தில் சர்வசக்திவானின் சொரூபத்தின் மீது எந்தளவிற்கு நாம் நமது புத்தியை ஸ்திரப்படுத்துவோமோ அந்தளவிற்கு நாம் சக்தி வாய்ந்தவராக ஆகிக்கொண்டே செல்வோம். இந்த நிலைதான் உலக நன்மைக்கு உறுதுணை புரியும். மகாதானியாவது, உலக நன்மையாளராவது, வரங்களை வழங்கும் வள்ளலாவது, அனைவரது மன விருப்பங்களையும் பூர்த்தி செய்து விடுவது, இவை இந்த ஒரு மனநிலையின் மூலம்தான் ஏற்படும். சப்தத்தை கடந்த நிலை. சப்தத்தில்தான் முழு உலகத்தவரும் இருக்கிறார்கள். சப்தத்தில் கிடைக்கும் சுகம் எளிதாக அனுபவமாகிறது. ஆனால் சப்தத்தை கடந்த நிலையில் நிலைத்திருப்பது, பரந்தாமத்தில் புத்தியை நிலைக்கச் செய்வது, இதுவே அனைத்திலும் உயர்ந்த நிலையாகும். மேலும் இதற்காக மீண்டும் மீண்டும் அசரீரி ஆவதற்கான பயிற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். மேலும் நமது வார்த்தைகளையும் குறைவாக பேச வேண்டும். எந்த மனிதரால் தனது வார்த்தைகளையே கட்டுப்படுத்த முடியவில்லையோ அவர் எவ்வாறு உலகை கட்டுப்படுத்துவார்? எனவே நாம் வார்த்தைகளை கடந்த நிலைக்கு செல்ல வேண்டும். இதற்கு மிகுந்த பயிற்சி அவசியமாகிறது. ஆனால் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்தால் எந்த ஒரு கடினமான வேலையும் கூட சுலபமாகிவிடுகிறது. நாம் மீண்டும் மீண்டும் பரந்தாமத்தில் சிவதந்தையின் ஜோதி சொரூபத்தை காண்போம். அவரது சொரூபம் முற்றிலும் தெளிவாக நமக்கு தென்பட வேண்டும். வேறு எதுவுமே தென்படக்கூடாது. கூடவே நாம் உள்நோக்கு முகமாகவும் இருக்க வேண்டும். சிறிது நேரம் மௌனத்தை பயிற்சி செய்வோம். யாரால் முடியுமோ சில நாட்களுக்கு கூட அவர்கள் மௌனத்தை கடைபிடித்தால் மிக நல்லதாகும். இதன் மூலம் பயிற்சி மிகவும் எளிதாகிவிடும். எனவே வாருங்கள், சப்தத்தை கடந்த நிலையை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வோம். சப்தத்தில் வருவது, பிறருக்கு ஞானத்தை கூறுவது, வார்த்தைகளின் ஆனந்தத்தை அனுபவிப்பது, இவற்றை நாம் பல பிறவிகளாக அனுபவித்திருக்கிறோம். ஆனால் இப்போது நமக்கு சப்தத்தை கடந்த நிலைக்கு செல்வதும் சுலபமாகிவிட வேண்டும். சிலருக்கோ நீண்ட நேரம் பரந்தாமத்தில் புத்தியை நிலைக்கச் செய்தால் அவர்களது தலை பாரமாகுவது போன்று அனுபவமாகிறது. சிலருக்கோ மிகுந்த கடினம் அனுபவமாகிறது, தலை வலிக்க தொடங்குகிறது. இதன் காரணம் அவர்கள் நீண்ட காலம் வீணான விஷயங்களை சிந்தித்திருக்கிறார்கள். அவர்களது மூளையின் சக்திகள் குறைந்துவிட்டன. இப்போது புத்தி ஒருமுகப்படுவதில்லை. ஏனென்றால் ஒருமுகப்படுவதற்கு கூட சக்தி தேவைப்படுகிறது. அதனால்தான் தற்கால அறிவியலறிஞர்கள் மனிதர்களை வைத்து நடத்திய சோதனையின் மூலம் என்ன அறிவித்திருக்கிறார்கள் என்றால், எந்த ஒரு மனிதரும் 10 நிமிடங்களுக்கு மேல் ஒருமுகப்பட்டு இருக்க முடியாது என்கிறார்கள். ஆனால் ஒரு நல்ல யோகி, தூய்மையை கடைபிடிக்கக்கூடியவர் நீண்ட நேரம் மன ஒருமுகப்பாட்டோடு இருக்க முடியும். ஏனென்றால் தூய்மை தன்மையின் காரணத்தினால் அவரது புத்தி மிகுந்த சக்தி வாய்ந்ததாக, திறம் வாய்ந்ததாக ஆகிவிட்டிருக்கிறது. எனவே நாம் சப்தத்தை கடந்த நிலையில் நிலைத்திருப்பதற்காக நமது தூய்மையின் சக்தியையும் அதிகரிப்போம். ஏனென்றால் பரந்தாமம் என்பது அனைத்திலும் உயர்ந்த தூய்மையான தாமமாகும். பாபாவும் தூய்மை கடல் ஆவார். மேலும் பரந்தாமத்தில் எந்த ஆத்மா நல்ல தூய்மைத்தன்மையை கடைபிடிக்கக்கூடியவரோ அவரால் தான் நிலைத்திருக்க முடியும். நாம் தூய்மை தன்மையை பற்றி பல விஷயங்களை விவாதித்திருக்கிறோம். கவனம் கொள்வோம். வீணான விஷயங்களால் கூட நமது தூய்மையின் சக்தி விரயமாகிக் கொண்டிருக்கக்கூடாது. சாதாரண எண்ணங்கள் கூட நமது ஆன்மீக சக்தியை குறைத்து கொண்டிருக்கக்கூடாது. எனவே இன்று முழு நாளும் மீண்டும் மீண்டும் ஒரே பயிற்சியை மேற்கொள்வோம். இந்த உடல் வேறு, ஆத்மாவாகிய நான் வேறு. ஆத்மாவின் ரூபம் மிக தெளிவாக தென்பட வேண்டும். எந்தளவிற்கு இதை நன்றாக பயிற்சி செய்வோமோ அடுத்த பயிற்சி சுலபமாக இருக்கும். பரந்தாமத்தில் பாபாவின் சொரூபத்தின் மீது புத்தி நிலைத்துவிட வேண்டும். எனவே மீண்டும் மீண்டும் அசரீரியாகி பரந்தாமத்திற்கு சென்று பாபாவின் சொரூபத்தை காண்போம். 10 நொடிகள் கூட இந்த பயிற்சியை செய்ய தொடங்கி மாலை வருவதற்குள் 50 முறைகளாவது செய்து முடிப்போம்.
அப்போது நமக்கு அனுபவங்களின் களஞ்சியம் கிடைக்க பெற்றுவிடும். ஓம் சாந்தி.